பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் ஏசாயா 44ஆம் அதிகாரத்திலிருந்து 46ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு நம் எதிர்காலத்தை அறிந்த தேவன். நிறைய நேரத்தில் நம்முடைய எதிர்காலத்தை குறித்த கேள்விகள் நம்மை பயமுறுத்துகிறது. இயேசு இந்த பூமியில் வாழும்போது சொன்னார், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள், ஒவ்வொரு நாளைக்கும் அன்றைய தினத்தை குறித்த பாடுகள் போதும். அப்போ எதிர்காலத்தை குறித்த கவலைகள் அநேகருடைய உள்ளத்தை, இருதயத்தை ஆட்கொள்ளுகிறது. ஏன் இந்த கவலை வருகிறது? எதிர்காலம் எப்படி இருக்குமோ, அல்லது நான் பயந்த காரியம் எனக்கு நடைபெறுமோ, இப்படிப்பட்ட காரியங்கள், உணர்வுகள் அநேக நேரத்தில் நமக்கு இயல்பாக தோன்றுகிறது. ஆனால் இன்றைக்கு ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். 45ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அது என்ன அழைப்பு என்றால், அந்த வசனத்தினுடைய மத்திய பகுதியில் இருக்கிறது, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள். புதிய ஏற்பாட்டில் நம்ம படிக்கும்போது கூட பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு சொல்லும்போது அவர் வரும் காரியங்களை உங்களுக்கு சொல்லித்தருவார். இப்போ வரும் காரியங்களை குறித்து, எதிர்கால காரியங்களை குறித்து நம்முடைய மனதில் பயங்கள், கேள்விகள், கவலைகள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல அதற்கு ஒரு வழியையும் வைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறதுனால, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறதுனால நாம் எதிர்காலத்தை குறித்த கேள்விகளை அவரோடு கேட்கலாம். வசனத்தை நான் திரும்பவும் வாசிக்கிறேன். வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள். இப்போ நிறைய இடங்களில் இயேசு ஜெபியுங்கள் என்று நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள். இப்போ ஜெபியுங்கள் என்று அநேக இடங்களில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஒரு சில இடங்களில் அவர் நமக்கு சொல்லித் தருகிறார். விசேஷமாக பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று அந்த ஜெபத்தை நாம் செய்யும்போது என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். இந்த இடத்துல குறிப்பாக எதிர்காலத்தை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அப்போ எதிர்காலத்தை குறித்த ஒரு அறிவு, ஒரு வழிநடத்துதல் நமக்கு இருக்கும்போது அது எந்தெந்த விதத்திலெல்லாம் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும், எந்த விதத்தில் நம்முடைய வாழ்க்கையை அது மாற்றும் என்று சொல்லி ஒரு 2 காரியங்களை இன்றைக்கு நாம் பார்க்கலாம். முதலாவதாக, ஆண்டவர் எதிர்காலத்தை குறித்து நம்மோடு பேசும்போது நாம் என்ன செய்வோம்னா, இன்றைக்கு எதிர்காலத்திற்கு தேவையான அல்லது ஆண்டவர் சொல்லக்கூடிய எதிர்காலத்திற்கு தேவையான ஆயத்தங்களை இந்த நாளில் நம்மால் செய்ய முடியும். இப்போ எதிர்காலத்தை குறித்து கொஞ்சம் கூட நமக்கு வெளிப்பாடு இல்லாமல் இருக்கும்போது இன்றைக்கு நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் ஒருவேளை அது ஆயத்தமாக நமக்கு இருக்காது. நம்ம நோவாவுடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கும்போது ஆண்டவர் நோவாவுக்கு எதிர்காலத்தில் ஆண்டவர் என்ன செய்ய திட்டம் பண்ணியிருக்கிறாரோ அந்த காரியத்தை நோவாவோடு பேசுகிறார். மக்களுடைய பாவங்கள் தேசத்தில், சமுதாயத்தில் பெருகி இருக்கிறதுனால நான் தேசத்தை என்ன பண்ண போகிறேன்? அழிக்க போகிறேன். எல்லா ஜனங்களையும் வெள்ளத்தினால் நான் அழிக்க போகிறேன் என்ற திட்டத்தை ஆண்டவர் நோவாக்கு சொல்லுகிறார். அதோடு கூட சேர்ந்து ஆண்டவர் ஆண்டவருக்கு பிரியமாக நடந்தபடியால் நோவாவும் நோவாவுடைய குடும்பமும் அந்த அழிவிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் இன்றைக்கு எப்படி அவர்கள் ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியத்தையும் ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி இன்றைக்கு அவர்கள் ஆயத்தமாக வேண்டும் என்று பார்க்கும்போது ஒரு பெரிய பேழையை உண்டு பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அந்த பேழையை உண்டு பண்ணுவதன் மூலமாக நாளைய தினத்தை சந்திப்பதற்கு நோவா இன்றைக்கு ஆயத்தம் செய்கிறார். நம்ம வாழ்க்கையிலும் கூட நம்ம நிறைய நேரத்தில் விருப்பப்படுறோம், என்னுடைய எதிர்காலத்தை குறித்து ஆண்டவர் ஒரு சில காரியங்களை வெளிப்படுத்தினால் நல்லா இருக்குமே என்று. ஆனால் ஆண்டவர் வெளிப்படுத்துவதனுடைய நோக்கம் என்னவென்றால் அதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும் என்பதற்காக தான். இன்றைக்கும் கூட நீங்கள் வசனத்தை படிக்கும்போது ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறாரா? அடுத்த வருஷத்தை குறித்து ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறாரா?
அல்லது அடுத்த 5 ஆண்டுகளை குறித்து ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறாரா? அப்போ ஏதாவது ஒரு சின்ன காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினாலும் கூட அப்படிப்பட்ட எதிர்காலத்துக்கு போவதற்கு என்னை நான் எப்படி ஆயத்தம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டு ஆயத்தம் செய்ய ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் கூடுதல் விவரங்களை நமக்கு தருகிறார். ஆண்டவர் எப்போவுமே ஒரு நோக்கம் இல்லாமல் நம்மோடு பேசுவதில்லை. அப்போ ஆண்டவர் பேசக்கூடிய காரியத்தை வைத்து நாம் ஏதோ ஒன்று இன்றைக்கு செய்யும்போது தான் ஆண்டவர் கூடுதல் விவரங்களை நமக்கு தருகிறார். இரண்டாவதாக, ஆண்டவர் எதிர்காலத்தை வெளிப்படுத்துறதுனால நமக்கு என்ன நன்மை என்று நாம் பார்க்கும்போது, இன்றைய தினம் அர்த்தமுள்ளதாக மாறுகிறது. கர்த்தருடைய வார்த்தையில் நம்ம பார்க்கிறோம், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு விசேஷித்த நாளாக உருவாக்குகிறார். அப்போ எதிர்காலத்தை குறித்து ஆண்டவர் நமக்கு ஒரு சில காரியங்களை, வழிநடத்துதல்களை கொடுக்கும்போது இந்த நாளை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு அர்த்தமுள்ள நாளாக நம்ம வாழ முடியும். ஒரு சின்ன கதை, அதில் 2 பேர் கொத்த வேலை செய்து கொண்டிருப்பார்கள். ஒரு பெரிய ஒரு கட்டடத்தை கட்டி கொண்டிருப்பார்கள். அப்போ அவர்களுடைய வேலை என்னென்னா, இந்த கல் எடுக்கிறது, செங்கல் எடுக்கிறது, மணல் எல்லாம் சேர்த்து போட்டு வேலை பார்க்குறது. ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் இதே காரியத்தை தான் செய்து வந்தார்கள். அப்போ அந்த வழியாக போன ஒருத்தர் இந்த 2 பேரில் ஒருத்தனை பார்த்து கேட்டார், நீ எப்படிப்பட்ட வேலை செய்கிறாய் என்று. அப்போ அந்த மனிதன் சொன்னார், என்னுடைய வேலை எனக்கே பிடிக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் இந்த கல்லை எடுக்கிறேன், கல்லை வெட்டுறேன், சிமெண்ட் எடுக்கிறேன், மணல் எடுக்கிறேன், இதுவே தான் என்னுடைய வேலையாக இருக்குது. இதில் எந்த ஒரு உற்சாகமும் எனக்கு இல்லை என்று சொன்னார். அப்போ அந்த வழிப்போக்கர் மற்ற நபரிடம் கேட்டார், நீ என்ன நினைக்கிறாய் நீ செய்யக்கூடிய வேலையை குறித்து என்று கேட்ட உடனே அவர் மிக உற்சாகமாக சொன்னார், நான் ஒரு பிரம்மாண்டமான தேவாலயத்தை கட்டி கொண்டிருக்கிறேன். அது எனக்கு மிக மகிழ்ச்சியை தருகிறது. ஏனென்றால் தலைமுறை தலைமுறையாக அநேக ஜனங்கள் இந்த இடத்துல கூடி வந்து ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய ஒரு இடத்தை நான் கட்டி கொண்டிருக்கிறபடியால் நான் ஒவ்வொரு நாளும் மிகுந்த சந்தோஷத்தோடு என்னுடைய வேலையை செய்கிறேன் என்று அவர் சொன்னார். இந்த 2 பேர் சொன்ன பதிலை நம்ம பார்க்கும்போது 2 பேரும் ஒரே வேலையை தான் செய்தார்கள். ஆனால் ஒரு மனிதனுக்கு அது ஏதோ ஒரு செங்கல் அல்லது கருங்கல், மணல், இதை தான் அவர் பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் இன்னொரு நபருக்கு அவர் கையில் இருந்த கற்களை அவர் பார்க்கவில்லை. இந்த கற்களை நாம் வைத்து செய்கிறதுனால எப்படிப்பட்ட ஒரு தேவாலயம் உருவாக போகிறது, அந்த தேவாலயம் தலைமுறை தலைமுறையாக எப்படி ஒரு தாக்கத்தை இந்த பூமியில் கொண்டு வரப்போகிறது, அதை மாத்திரம் அவர் யோசித்தபடியால் அவருடைய வாழ்க்கை மிகவும் உற்சாகமானதாக காணப்படுகிறது. நெகேமியாவோட வாழ்க்கையில் கூட இதே காரியத்தை பார்க்க முடியும். எருசலேமுடைய அலங்கம் உடைந்து கிடந்ததுனால நெகேமியாவும் நெகேமியோடு கூட இருந்தவர்களும் என்ன பண்ணாங்க, அந்த காரியங்களை கட்ட தொடங்கினாங்க. பயங்கரமான எதிர்ப்புகள் வந்தது. ஆனாலும் அந்த வேலை என்ன பண்ணல, அவங்க விட்டு விடவில்லை. ஏனென்றால் அவங்களுக்கு தெரிந்தது, இந்த எருசலேம் தேவாலயம் அல்லது எருசலேம் பட்டணம் பாதுகாப்பிற்காக நாங்கள் இந்த வேலையை செய்கிறோம் என்ற உள் உணர்வு இருந்தது. அப்படி என்றால் இன்னைக்கு நான் செய்யக்கூடிய வேலை ஆண்டவருடைய திட்டத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது என்ற அறிவு இருக்கும்போது இன்றைய தினம் நமக்கு அர்த்தமுள்ளதாக மாறுகிறது. அப்படி இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான உற்சாகமும் இருக்காது, அப்படியே போர் அடிக்கிறது மாதிரி இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையில் எழும்பி வேலைக்கு போகும்போது என்ன நினைக்கிறீங்க, இன்றைக்கி ஆண்டவர் ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கிறார், இந்த வேலையை நான் செய்கிறது மூலமாக ஆண்டவர் எனக்கு காண்பித்த எதிர்காலத்திற்குள்ளாக நான் போய்கொண்டிருக்கிறேன், அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா? அல்லது ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பின உடனே இன்றைக்கும் அதே வேலையை தான் செய்ய போகிறோம், அதே நபர்களை தான் பார்க்க போகிறோம், என்ன செய்வது என்று சொல்லி நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீங்களா? அதில் வித்தியாசம் என்னவென்றால், ஆண்டவர் அவருடைய திட்டத்தை, எதிர்காலத்திற்குரிய திட்டத்தை நமக்கு காண்பிக்கும்போது ஒவ்வொரு நாளுமே நம்ம செய்யக்கூடிய வேலைகளின் மூலமாக உற்சாகமடைவோம், சுற்றி இருக்கிறவங்களை நாம் உற்சாகப்படுத்துவோம். அதனால ஆண்டவர் சொல்லும்போது வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், அல்லது பரிசுத்த ஆவியானவர் வரும்போது வரும் காரியங்களை உங்களுக்கு உணர்த்துவார் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தையை நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்து
ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அவர் பாதத்தில் காத்திருந்து எதிர்காலத்திற்குரிய வெளிப்பாடுகளை நாம் பெற்றுக்கொள்ளும்போது இன்றைய தினம் அர்த்தமுள்ள நாளாக நமக்கு மாறும். ஒவ்வொரு நாளுமே மிகுந்த அர்த்தமுள்ள நாளாக மாறும். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, எங்களை ஒரு நோக்கத்தோடு இந்த பூமியில் உருவாக்கி இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எதிர்காலத்தை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறீரே. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது வரும் காரியங்களை உங்களுக்கு தெரியப்படுத்துவார் என்று சொல்லியிருக்கிறீங்களே. உம்முடைய பாதத்தில் நாங்கள் காத்திருந்து எதிர்காலத்திற்கு ஆண்டவர் வச்சிருக்கக்கூடிய திட்டத்தை அறிந்து கொண்டு ஒவ்வொரு நாளையும் நாங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ள கிருபை தாருங்க. அப்படிப்பட்ட எதிர்காலத்திற்குள்ளாக போவதற்கு தேவையான எல்லா விதமான ஆயத்தங்களையும் நாங்கள் செய்ய ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நாங்கள் செய்யக்கூடிய வேலை எங்களுக்கு அர்த்தமுள்ளதாக காணப்பட ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு நாளும் நான் செய்யக்கூடிய வேலை ஆண்டவருடைய சித்தத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது என்ற விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வேலைகளை சந்தோஷத்தோடு உற்சாகமாக செய்து ஆண்டவர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கக்கூடிய எதிர்காலத்திற்குள்ளாக இந்த பூமியிலும் நித்தியத்திலும் நாங்கள் வந்து சேர கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.